குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல முதுகை தான் துடைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி துடைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம குளிப்பதற்கு தண்ணி ஊத்தும்போது, ஸ்ரீதேவியும், மூதேவியும் உடம்புலேருந்து வெளியில போயிடுவாங்களாம். குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல நம்ம உடம்புல யார் திரும்பி நுழையிறதுன்னு போராட்டம் நடத்துவாங்களாம். நம்ம முதல்ல முதுக துடைச்சோம்னா, முதுகுல மூதேவி போயிடுவாங்க. முகத்த துடைச்சோம்னா, முகத்துல ஸ்ரீதேவி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் குளிச்சு முடிச்ச உடனே முதுக தான் முதல்ல துடைக்கணும். இதுபோல செய்யாம, எடுத்த உடனே முகத்த தொடச்சீன்னா, முகத்துல மூதேவி புகுந்துக்குவாங்க. அன்னைய பொழுது பூரா உனக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிற முடியாது. இதுல ஒரு அறிவியல் உண்மையும் இருக்கு. குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகத்திலயும் குளிர் பரவும். தண்ணீர் ஊத்துனதும் மிக அதிகமாக குளிர் அனுப்பப்படுறது முதுகுக்கு தான். முதுகுல அதிக நேரம் குளிரா இருந்துச்சுன்னா, குளிர் சம்பந்தமாக ஏதாவது நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இத தவிர்க்கிறதுக்காக குளித்த உடனே முதுக ஃபர்ஸ்ட்டு துடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயங்களிலும் அறிவியல் கலந்த உண்மை இருக்கு.